ஆகணுங்கிற கட்டாயம் இல்ல. சொல்லாம கூட நீங்க கிளம்பலாம். எப்ப நீ அந்த வீட்டுக்காரங்கன்னு தனியா பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் நான் சொல்ல வந்ததை சொல்லாம போனா உங்க அம்மா நம்பிக்கையா என்னை இங்க அனுப்பி வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அத்தை, கல்யாணத்தை தான் நேரம் காலம் எதுவுமே பார்க்காம அவசர அவசரமா முடிச்சிட்டீங்க. அதனால உங்க 2 பேருக்கு இடையில நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தம் சரியான நாள் முகூர்த்தம் எல்லாம் பார்த்துதான் நடக்கணும். கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். எங்க குடும்ப ஜோசியரை நாங்க பார்த்தாச்சு. இன்னும் 1 மாசத்துக்கு அந்த மாதிரி எந்த விசேஷமும் இவங்களுக்குள்ள நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்ற எதையுமே காது கொடுத்து கேட்க கூடாதுங்கிற பிடிவாதத்துல இருக்கிற நீ. நான் அத்தை உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐஸ்வர்யா, தயவு செஞ்சு சொன்ன மாதிரி நடந்துக்கோ. அதானே பார்த்தேன். குடும்பமே உட்கார்ந்து யோசிச்சு நான் போனா சரியா வராது, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களை அனுப்புனாங்களா? அசிங்கமா இல்ல? ஐயோ ஐயோ. எங்க வீட்டு பொண்ணு இன்னும் சின்ன குழந்தையாவே தான் இருக்கா. அதனாலதான் பாம்பு கூடவே இருந்தும் எந்த பயமும் இல்லாம பாம்பை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. உணருவா, ஒரு நாள் கண்டிப்பா உணருவா. உணர்ந்ததும் உதறி விட்டு ஓடி வந்துருவா. இந்த பழைய உதாரணம் எல்லாம் பேசாம கிளம்புறீங்களா? இந்த நிமிஷத்துல ஐஸ்வர்யாவும் சின்ன தம்பியும் இந்த வீட்டு பொண்ணு மாப்பிள. என் விருப்பப்படி இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். இந்த மாதிரி ஓல்டு டயலாக்லாம் பேசாம கத்தி கூப்பாடு போடாம கிளம்புற வழிய பாருங்க. போங்க. ஐஸ்வர்யா, சின்ன தம்பியை கூட்டிட்டு உள்ள போ. ஐஸ்வர்யா, சின்ன தம்பி. ஐஷு சொன்னதை கேளு, விளையாட்டா எடுத்துக்காத. நீ வா. இங்க பாருங்க, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. சின்ன தம்பி, நீ வா. என்ன முறைக்கிறீங்க? கிளம்புங்க. ஏண்டி இப்படியே மூக்க சிந்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா மட்டும் நடந்ததெல்லாம் மாறிடவா போகுது? உனக்கு எழுதி வச்ச விதி அவ்வளவுதான். இத பாரு, எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு அடுத்த வேலையை பாருடி. அடுத்த வேலைன்னா என்ன வேலைன்னு சொல்லு. ஊருக்கு நடுவுல நின்னு பைத்தியக்காரி மாதிரி ஆடவா? ஏய் மல்லி, வேற என்ன செய்ய சொல்ற? அவ்வளவு சீக்கிரம் என் மாமனை நான் மறந்துட முடியுமா? இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவர் நினைப்பிலே நான் காலத்தை ஓட்டிடுறேன்னு. ஆனா முடியலையே. இத பாருடி, எல்லாத்தையும் மறக்கிறது கஷ்டம்தான். புத்தி கட்டாம கைய உதறிட்டு போயிட்டான். உனக்கு என்னடி, ராசா மாதிரி ஒருத்தன் வராமையா போயிடுவான்? கிழவி பேசாம இருந்துரு. ராசாவும் வேணாம், மந்திரியும் வேணாம். அப்புறம் அவனே நினைச்சிட்டு காலத்துக்கு மூளையில உட்காந்து அழுதுட்டு இருக்க போறியா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவனுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே உனக்கும் கல்யாணம் ஆகணும். ஊர் உலகத்துல ஒருத்தன் தான் இருக்கானா? சொந்தத்துல ஏகப்பட்ட பேர் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்பா, இன்னொருத்தனை நான் கட்டிக்குவேன்னு கனவுல கூட நினைச்சிடாத. அதுக்காக கட்டிக்கலைன்னா காலம் முழுக்க இப்படியே இருக்க போறியா? பாரு கிழவி, அவ என்னென்ன பேசுறா பாரு. இத பாரு முத்துப்பாண்டி, இன்னைக்கு அவ இப்படிதான் பேசுவா. இவள மாதிரி நாம எத்தனை பேரை பார்த்திருக்கோம். இத பாரு, 5-6 மாசம் போகட்டும், அவளே சமாதானம் ஆகி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவா பாரு.
அப்ப மாப்பிளைய பாத்துக்கலாம். இப்ப நீ அவசரப்படாத. ஆ? கிழவி 5-6 மாசம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் மாமனை தவிர மத்தவன மனசால கூட நினைக்க மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, இப்படி உசுரா நினைச்சிட்டு இருக்கிறவள போய் இப்படி அவன் ஏமாத்திட்டு போயிட்டானே. படுபாவி பைய, கல்யாணத்தன்னைக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவன மலை உச்சியிலிருந்து நியாயமா நான் தான் தள்ளி இருக்கணும் அவனை. அதை பண்ணாம நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா இன்னொரு தடவை இப்படி பேசாத. மாமா நல்லா இருக்கட்டும், 100 வருஷம் வாழட்டும். அவன் நல்லா இருக்கட்டும், நாசமா போகட்டும். நீ என்னடி பண்ண போற? இப்ப என்ன, உனக்கு நான் அழுதுட்டு இருக்காம சந்தோஷமா இருக்கணும் அதானே? இருக்கிறேன்ப்பா. மாமனை நினைச்சுக்கிட்டு மாமன் நினைப்பாவே சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. போதுமா? ஏண்டி உனக்கு பைத்தியமா? ஆ? அவனையே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாளா? ஏய், எப்படி இருக்க முடியும்டி சொல்லு. ஏன் இத்தனை வருஷம் இல்ல அதே மாதிரி இருந்துட்டு போறேன். மலையில இருந்து விழுந்த மாமனை காப்பாத்துனது அந்த ஐஸ்வர்யாவோட காதலாம். அதை என் காது படவே பேசிக்கிறாங்க. கிடையாது, என் மாமா உசுரை காப்பாத்துனது இந்த மல்லிகாவோட காதல். இது கடவுளுக்கும் தெரியும். கூடிய சீக்கிரம் இது மாமனுக்கும் புரிஞ்சு அவரே இந்த மல்லியை தேடி வருவாரு. ஐயோ, பாத்தியா கிழவி, இவளுக்கு சத்தியமா பைத்தியம் தான் பிடிச்சிருக்குது கிழவி. இது சரிப்படாது, இது சரிப்படவே படாது. நம்ம எல்லாரும் ஊருக்கு போயே ஆகணும். நீங்க வேணா போங்க, நான் வரமாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். அடே, என்னடா இவன்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் எப்போ போல தானே இருக்கேன். அப்படியா? எப்பவும் போலனா இவ்ளோ ஏன் தள்ளி நிக்கணும்? இங்க வந்து என் பக்கத்துல உட்காரலாமே. இல்லை, வேண்டாம் ஐசம்மா, எனக்கு கட்டிலில் தூங்கி பழக்கமே இல்லை. நான் இப்ப உடனே தூங்க சொல்லலையே, பக்கத்துல உட்காருன்னு தானே சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு, இனிமே என் பேரை ஆயிசுன்னு கூப்பிட்டா போதும். கூடவே அம்மா சேர்த்த. இப்ப என்ன ஆச்சு சின்ன தம்பி? ஒன்றும் இல்லை ஐசம்மா. ஏய், ஐஷு, என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேக்குறதுக்கு முன்னாடி உன்கிட்ட எனக்கு என்னெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லட்டுமா? உன்னோட அப்பனுக்கு இல்லாத மனசு, எந்த நிலையிலையும் தன்மைய மாத்திக்காத உன் குணம். இப்படி ஒரு மனுஷனை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உன்னை காதலிச்சது தப்பில்ல, உனக்காக போராடினது தப்பில்ல. இன்னும் சொல்ல போனா உனக்காக எல்லாத்தையும் உதறிட்டு வந்தது கூட தப்பில்ல. இதுக்கப்புறம் யாரோட தொல்லையும் இல்லாம உன் கூட வாழ போறேன்னு நினைக்கும் போது
உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வருதுடா. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி வெள்ளை மனசுல ஆசை ஆசையா நான் என்ன வேணாலும் எழுதி வச்சுக்க முடியும். என்ன முட்டாள்னு கூட பேசுவாங்க. ஏன் நீயே கூட அப்படி நினைப்ப. ஐசு, இல்ல சின்ன தம்பி, ஆள் பொருத்தமா தேடணும், அவன் நல்லா வசதியா இருக்கணும், ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும். இதுதான் இப்பெல்லாம் ஒரு மாப்பிள்ளைக்கு அந்தஸ்துன்னு என்னைக்கோ எழுதி வச்சிருக்காங்க. எழுதுனவங்கள குருடங்கன்னு தான் நான் சொல்லணும். எவனாவது உன்ன மாதிரி இருக்கணும், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், அப்பலுக்கு இல்லாத மனசோட இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கானா? இல்ல, எவனும் சொல்லவே இல்ல. எவன் சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, எனக்கு கிடைச்ச சின்ன தம்பி அப்படிதான்.